உயரம் குறைவா இருக்கிற மனிதர்களை படங்கள்ல பார்த்திருப்போம், கதைகள்ல கேட்டிருப்போம். அதெல்லாம் கற்பனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. இப்போ நம்மளை சுற்றியே உயரம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களை நாமளுமே கூட பார்த்திருப்போம். ஆனா அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் இல்லாம ஒரு இனமாவே ஒரு குழுவாவே உயரம் கம்மியா இருக்கக்கூடிய மனிதர்களை இந்தோனேஷியாலையும் பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய தீவுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஏன் உயரம் குறைவா இருக்காங்க, அவங்களுக்கு என்னவெல்லாம் ஆச்சு அதுக்கப்புறமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியால இருக்கிற ஃப்ளோரஸ் அப்படிங்கிற தீவுல அங்க உள்ள ஒரு குகையில நம்மளை விட 2 மடங்கு உயரம் குறைவா இருக்கக்கூடிய மனிதனோட மண்டை ஓட்டை முதல்ல கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இப்போ அதை எடுத்த உடனே இது கிரெட்டினிசம் அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்ட மனிதனோட மண்டை ஓட்டா இருக்கலாம், அதனாலதான் அவ்வளவு குட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா அதே குகையில இன்னும் ஒரு சில அந்த தொல்பொருள் படிமங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு நம்ம நவீன கால மனிதர்களை விட 2 மடங்கு உயரம் குறைவா இருக்க மனிதர்கள் அங்க இருந்திருக்காங்க அப்படின்னு. அங்க மட்டும் இல்லாம 2007 பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள லூசன் அப்படிங்கிற இடத்துல கேலோ அப்படிங்கிற குகைகள்லயும் இதே மாதிரியான எலும்பு புதை படிமங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம நவீன கால மனிதர்களை ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அங்க பிலிப்பைன்ஸ்ல கண்டுபிடிச்ச அந்த எலும்புகளை வச்சு அங்க வாழ்ந்த அந்த குள்ள மனிதர்களுக்கு ஹோமோ லூசனென்சிஸ் அப்படின்னும், இந்தோனேஷியால வாழ்ந்த அந்த குள்ள மனிதர்களுக்கு ஹோமோ ஃப்ளூரோசியன்சிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட மனித இனங்கள் இருந்ததுல இதுல அந்த ஹோமோ லூசனென்சிஸும் ஹோமோ ஃப்ளூரோசென்சிஸும் ஏன் உயரம் குறைவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஐலாண்ட் டுவார்ஃபிசம், ஐலாண்ட் ஜெய்ஜாண்டிசம் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. இதுல ஐலாண்ட் டுவார்ஃபிசம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கு, அது பக்கத்துல ஒரு குட்டி தீவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்குகள் எல்லாமே அந்த குட்டி தீவுக்கு போய் சேருது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அந்த குட்டி தீவுல பெரிய நிலப்பரப்புல இருந்ததை விட ரொம்ப கம்மியான வளங்கள் தான் இருக்கும், கம்மியான சாப்பாடு தான் இருக்கும், அப்ப எல்லாமே இங்க கம்மியா தான் இருக்கும். இப்போ அப்படி இருக்கிறதுனால அந்த பெரிய விலங்குகளுக்கு 2 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, சாப்பாடு கம்மியானதால அதுக்கு சாப்பாடு பத்தாம போய் ஒரு கட்டத்துல அந்த இனமே மொத்தமா அழிஞ்சு போயிடலாம். இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கம்மியான சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்டு வளர்ற அளவுக்கு அதுங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய விலங்குகளா இருந்தது போக 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 அப்படியே சைஸ்ல குறைஞ்சு 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 ஒரு கட்டத்துல கம்மியான உயரம் இருக்கக்கூடிய ஒரு விலங்காவே அது மாறிடும். இந்த ஐலாண்ட் டுவார்ஃபிசம் கான்செப்டை உறுதிப்படுத்துற விதமா சில எடுத்துக்காட்டுகளுமே இருக்கு. சேனல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவுல இருக்கக்கூடிய நரிகளை சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மெயின்லாண்ட்ல இதே மாதிரி நரிகள் இருக்கு, ஆனா அது எல்லாமே சைஸ்ல பெருசா தான் இருக்கு. ஆனா அதுவே சேனல் ஐலாண்ட்ல இங்க இருக்கக்கூடிய நரிகள் எல்லாம் சைஸ்ல குட்டியா இருக்கு. அப்ப அங்கேயுமே இதே மாதிரி அந்த நரிகளுக்கு ஐலாண்ட் டுவார்ஃபிசம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த 2 எடுத்துக்காட்டு மட்டும் தான் இல்ல, உலகம் முழுக்கவே நிறைய விலங்குகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விலங்கு வேற ஒரு இடத்துல ஒரு சைஸ்லயும் இந்த இடத்துல வேற ஒரு சைஸ்லயுமே இருக்கிறத நம்ம ஈஸியாவே பார்க்க முடியும். இது சொல்லும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியாலையும் பிலிப்பைன்ஸ்லயும் கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல்கள் ஐலாண்ட் டுவார்ஃபிசமால தான் அப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா இப்போ இதுக்கான ஆராய்ச்சிலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த குள்ள மனிதர்கள் எங்க இருந்து வந்திருப்பாங்க, அவங்க எந்த இனத்துல இருந்து இப்படி மாறி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் அதிகமான ஆராய்ச்சிகள் நடந்து இன்னும் அதிகமான தொல்பொருள் எச்சங்கள்லாம் நம்ம தோண்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கலாம். இப்போ கடைசியா இந்த குள்ள மனிதர்கள் எப்படி அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.